ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் அப்பா நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்திருக்காங்க. வெளியூரில் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்க்க வந்திருக்காங்க. அதனால் பலாப்பழம், மாம்பழம், டேட்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, பிஸ்கட்ஸு, இந்த பலாப்பழம் அப்புறம் இந்த தேன் எங்கள் அப்பாவாக எடுத்து ஸ்டோர் பண்ணது. இது எப்படின்னு சொன்னால், தேன் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் அப்பா பனைமரத்துலேருந்து எடுத்து அது இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி இந்த தேனில் விட்டு ஸ்டோர் பண்ணால் இது வருஷக்கணக்கில் கெடாமல் இருக்கும். அப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த புளி எப்படி கெட்டு போகாமல் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் புளி நல்லா வண்டு இல்லாமல் நல்லா காய வச்சு 2-3 நாளைக்கு காய வச்சு ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே உள்ள பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷம். நான் கூட 2 வருஷம் யூஸ் பண்ணேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புளி கூட என்கிட்ட இருக்குது. இந்த புளியும் நான் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். ஏமா எப்பயாவது வாங்கி கொடுக்குறோம். உங்கள் அப்பா எவ்வளோ பெருமையாக சொல்கிறா. அப்போ எங்கள் அப்பா எப்பயும் வாங்கி கொடுக்குறாரு, அவ்வளோ சொல்லலை. எங்கள் அப்பா அதாவது பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை அப்பா தான் எப்பவும் பெஸ்ட்டு. ஏன்னா எப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுக்குறதுல நம்ம அப்பா தான் பெஸ்ட்டு. பெண் பிள்ளைகளுக்கு தெரியும், பெரும்பாலும் நம்ம சமையல் செய்கிறதுக்கு ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்ம எவ்வளோ கேவலமாக சமைச்சாலும் குறை சொல்லாமல் சாப்பிட்றது நம்ம அப்பா மட்டும்தான். இவங்க அப்பா என்ன தெரியுமா, நான் என்ன சமைச்சு போட்டாலும் நல்லா இருக்குன்னு வாயில் வந்ததே இல்லை. எவ்வளோ ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா தானே பெஸ்ட்டு. எனிவே, அனைவருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.